எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிக்கோலா டெஸ்லாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இந்த குவாண்டம் இயற்பியல், இந்த யூனிவர்ஸை பற்றி பல விஷயங்களை வந்து இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கானே கூட சொல்லலாம். பல விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பல விஷயங்களை சொன்னாலும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டுபிடிச்சதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்கன்னே கூட சொல்லலாம். ஆனால் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர், இந்த உலகம் வந்து போற்றும், அது மட்டும் இல்லை இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா போற்ற மறந்த விஞ்ஞானினை கூட சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லா வந்து கொண்டாடலை. அதுக்கப்புறம் தான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பல விஷயங்கள் வந்து வீடியோவாக வந்ததுன்னே கூட சொல்லலாம். சரி, நிக்கோலா டெஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. 369 அப்படின்றது இந்த யூனிவர்ஸோட நம்பரு. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல். இதை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து சொன்னார். சரி, அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிக்கோலா டெஸ்லாவுக்கு ரொம்ப நாளாக ஒரு யோசனை வந்து இருந்திருக்கான். என்ன யோசனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 1899 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு யோசனை வந்து வந்துட்டே இருக்குது. நாம் மட்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த பூமியில் இந்த மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பூமியையும் தாண்டி வேற ஒரு அதர் டைமென்ஷனில், வேற ஒரு யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்கிறாங்களா, வேற ஒரு ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்கிறாங்களா, வேற ஜீவராசிகள் இருக்கா அப்படின்ற அவருக்கு ஒரு எண்ணம் தோணிகிட்டே இருந்திருக்குன்னே கூட சொல்லலாம். அவர் என்ன பண்ணியிருக்காரு, 1899 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின்ஸை வச்சு ஒரு சிப்பை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து ஆக்டிவேட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதர் டைமென்ஷன் ஏதாவது ஒரு சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகலை. அதை வந்து அப்படியே வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவர் ரூமில் போய் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் வந்து அவரோட மிஷினில் வந்து பட்டிருக்கு. எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துலேருந்து அந்த மிஷின் 1 2 3 4 அப்படின்ற ஒரு 4 சிக்னல் வந்ததாக அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னு கூட சொல்லலாம். 4 சிக்னல் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை வந்து அவருக்கு சீனியர் ஆராய்ச்சியாளர்கள்ட்ட போய் சொல்லியிருக்காரு. அது எல்லாருமே பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சும்மா செவ்வாய் கிரகத்துலேருந்து எந்த ஒரு விஷயமும் வரல, நம்ம பூமியில் மட்டும்தான் நம்ம மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க தவிர வேற ஒரு அதர் டைமென்ஷனில் ஏலியன்ஸ்லாம் கிடையாது, மனிதர்கள்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் நிக்கோலா டெஸ்லாவுக்கு வந்த சிக்னல் எப்படி, அது நிக்கோலா டெஸ்லா சொல்லியிருக்காரு. செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்த சிக்னல் 4 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து வந்திருக்கு, சமிக்கைகள் வந்து வந்திருக்கு அப்படின்றாரு. ஒருவேளை அவர் ரெக்கார்ட் பண்ண அந்த சிக்னலில் என்ன இருக்கும், ஒருவேளை ஏலியன்ஸ் ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்களா அப்படின்ற இன்னைக்கு வரைக்கும் புரியாத மர்மமாக இருக்குது. அப்போது அவர் ரெக்கார்ட் பண்ண அந்த சிக்னல் எங்கே போச்சு அப்படின்றது தெரியல. ஒருவேளை அவர் ரெக்கார்ட் பண்ண அந்த சிக்னலில் என்ன வந்திருக்கும் அப்படின்றது தான் இந்த உலகத்துக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஒருவேளை அந்த சிக்னல் என்னவா அமைச்சிருக்கும் ஏலியன்ஸ் அப்படின்றது தெரியல. ஆனால் அடித்து சொல்கிறாரு ஏலியன்ஸ் அப்படின்றது இருக்கும், அது செவ்வாய் கிரகத்தில் தான் வந்தது அப்படின்னு. ஒருவேளை ஏலியன்ஸ் என்னவா அமைச்சிருப்பாங்க அப்படின்றது தெரியல. ஒருவேளை அது உலகத்துக்கு வெளிவந்திருந்தால் பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்குன்னே கூட சொல்லலாம். இன்னும் இந்த மாதிரி பல மிஸ்ட்ரியான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தெரிஞ்சுனாலும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.